வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி எக்லெஸ் மில்க் பிரெட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கைசுவை கிச்சன். நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஒரு 200 ml பால் எடுத்து அதில் ஒரு 3 கிராம் அளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ஈஸ்ட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் புளிக்க வச்சுருந்தேங்க. அது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தாங்க. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் எந்த எதுவுமே உள்ள சேர்க்கலைங்க. பட்டர் எதுவுமே சேர்க்கல. வெறும் பச்சை தண்ணியும் ஏற்கனவே ஈஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இல்லையா மில்க்கு, அந்த பாலும் சேர்த்து தான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். டச்சப்புக்காக கடைசியாக மாவை பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 50 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்து ஊற்றி மேலே அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து நல்லா மூடி வச்சுட்டேங்க. வேறு எதுவுமே உள்ளே சேர்க்கவே இல்லை. ஒரு 45 நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் உள்ள மாவு பஃப்னு வர்ற வரைக்கும் வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எத்தனோண்டு மாவு வச்சு மூடி வச்சுருக்கேன். நல்லா மாவு வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா மாவு நல்லா புளிச்சு நல்லா வந்துருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு மோல்டு வாங்கி வச்சுருந்தேங்க. அந்த மோல்டு வாங்கியே 10 வருஷம் ஆகுது. 2015 வாங்கினேன் ப்ரெட்டு செய்யலான்னு. என்னென்னமோ வாங்கினேன் நடுப்புற. இந்த ஓடிஜி வாங்கினேன், மைக்ரோ ஓவன் வாங்கினேன். ஆனாலுமே நான் ப்ரெட்டு செய்யவே இல்லைங்க. இப்போ தான் ப்ரெட்டு செய்கிறேன். ஸோ அந்த மோல்டில் இப்போ தாங்க பட்டர் யூஸ் பண்ணுறேன். பட்டரை எடுத்து அந்த மோல்டில் ஃபுல்லாக தடவிட்டு இந்த மாவை வந்து அந்த மோல்டில் கொஞ்சம் ஒரு 1/4 அளவுக்கு ஒரு 3ல் 1 பங்கு தான் வைக்கணும். ஸோ 3ல் 1 மடங்கு வச்சுருந்தேன். இப்போ என்னோடய மோல்டு வந்து 350 கிராம் வச்சா சரியாக இருக்கும். நான் வந்து 1/2 கிலோ மாவு எடுத்ததுனால ஒரு 350 கிராம் வரைக்கும் உள்ளே வச்சு அது நிறைய மூடி வச்சுட்டேன். நான் அப்புறம் திரும்ப இன்னொரு மோல்டு வச்சு கொஞ்சம் மாவு மீந்தது. சரி பன்னு மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாமே, மில்க் பன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குட்டி குட்டி பின்னு சும்மா ட்ரை பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடையாது பன்னு. ஏன்னா நான் ஒரு கடாயில் கொஞ்சம் உப்பு வச்சேன். அது ஏதோ எனக்கு அப்படியே கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தான் முதல் ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரேசன் ப்ரெட்டு செய்ய போகிறேன். மல்டிக்ரைனு, வீட்டு அந்த மாதிரி நிறையா வருது. டைம் இல்லாதனால செய்ய முடியல. அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கலாம். வரிசலாக வரப்போகுது. ஓடிஜியில் ஒரு 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. சும்மா சூப்பராக அல்டிமேட் டேஸ்ட்டில் மில்க் அப்படியே இந்த பால் வந்து நான் அப்படியே ஆவின் பால் தான் ஊற்றினேன். ஸோ நல்ல இந்த பால் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சுகர் நான் ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த குக்கரில் உள்ளது நல்லா தான் இருந்தது. டேஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே குறை கிடையாது. ஆனால் எனக்கு என்ன அங்கே நான் பிரச்சனையாக நினைக்கிறேன்னா, அந்த கலர் வரல. பன்னோட கலர் எனக்கு வரல. பேக்கில் தான் இருந்தது. அதனால் இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வந்து குக்கரில் வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. என்னுடைய இந்த பன்னுக்கு வச்ச அந்த மோல்டு வந்து குக்கருக்குள்ளே பத்தலை. அதனால் நான் கடாயில் வச்சேன். அதனால் எனக்கு அந்த பன்னோட ஃபீல் எனக்கு வரலை. எனக்கு அந்த ப்ரெட்டோட டேஸ்ட் தான் இதுலேயே வந்திருந்தது. ஆனால் ஒயிட்டாக இருந்ததுங்க. அந்த கலர் மட்டும் மிஸ்ஸிங். வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.